ஹாய் குட் மார்னிங் மண்டே. இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப நாளாகிடுச்சு. ஆஃப்டர் லாங் டைம் வீடியோஸ் போட்டு ஒரு 2 வீக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ரீசன் என்ன, கொஞ்சம் வேலை ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ரமோஷன் எட்ஸு அந்த மாதிரி வீடியோஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், மன்ஹா குட்டிக்கு கொஞ்சம் அவங்களுக்கு சுகமில்லாமல் ஆயிடுச்சு. ஸோ ஃபீவர், கஃப் இந்த மாதிரி அவங்களுக்கு இருந்ததுனால என்னால் வீடியோஸ் கண்டினியூவாக போட முடியல. ஸோ இந்த வீடியோ ஸ்பெஷலாக என்னென்னா, சம்மர் ஸ்டார்ட் ஆகியாச்சு கைஸ். ஸோ சம்மர் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்துட்டு கிளைமேட்லாம் ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஸோ இந்த டைமுக்கு நமக்கு தேவை ஒரு ஃப்ரெஷ்ஷான ஜூஸ். ஸோ அந்த ஜூஸை வந்துட்டு நான் வாட்டர்மெலன் ஜூஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக இப்படி ஒரு குயிக்காக வாட்டர்மெலன் ஜூஸை போட்டு நீங்கள் வந்து அப்படி ஒரு கூலிங்காக குடிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டர்மெலனை கட் பண்ணிவிட்டு, ரொம்ப ஈஸி. ஸோ கட் பண்ணிவிட்டு இந்த அதோட பீல்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு, அதை வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் விரும்பினா சீட்ஸ் எடுக்கலாம், இல்லைன்னா சீட்ஸோடையே நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு ஃபைனலாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வாட்டர்மெலனை போட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இதை நம்மளோட பிளெண்டர் ஜாருக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு, அந்த மிக்ஸி ஜாருக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு, ஸோ அந்த ஜாருக்குள்ளே இந்த ஐஸ் க்யூப்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதையுமே போட்டு நம்ம வாட்டர் ஆட் பண்ண தேவையே இல்லை. ஏன்னா வாட்டர்மெலனுங்கிறதே ஒரு தண்ணி சத்து நிறைந்த சாப்பாடு. ஸோ அந்த வாட்டர்மெலனுக்கு நம்ம தண்ணி ஜூஸுக்கு ஆட் பண்ணணும்னு இல்லை. அது ரொம்ப கூலிங்காக ஒரு ஜூஸ்டு அந்த ஒரு இதுக்கு தான் வரும். ஸோ இப்போ நம்ம வாட்டர்மெலன் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா இந்த ஐஸ் க்யூப்ஸ் போடலாம். நம்ம ஐஸ் க்யூப்ஸ் கூலிங்காக இருக்கும். ஸோ அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இந்த சுகர் ஆட் பண்ணிவிட்டு, மில்க் பவுடர் உங்கள்கிட்ட வீட்டில் இருக்கிற மில்க் பவுடர் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மில்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரெஷ் மில்க்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம், ஐஸ்கிரீம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் என்ன மில்க் சார்ந்த எந்த ஐட்டம்ஸ் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் மில்க் பவுடர் சேர்த்துட்டு, ரொம்ப ஜாஸ்தி போட்டுறாதீங்க. ஸோ ஒரு 2 கப்ஸ், ஒரு ஹாஃப் வாட்டர்மெலனுக்கு 2 கப்ஸ் மாதிரி இதை சேர்த்துட்டு சுகர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ண வேண்டியதான். ஸோ பிளெண்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி அதை ரொம்ப க்யூட்டாக ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஜூஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஜூஸை நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்மெல்லுக்காக ஃப்ளேவர் எதுவும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வாட்டர்மெலன் ஃப்ளேவரும் சேர்த்துக்கலாம், ஃப்ளேவர் ஃபைனலாக நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அந்த ஸ்மெல்லுக்காக. ஸோ அதையும் சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி உங்களோட கிளாஸில் நீங்கள் வந்து அதை ஷேர் பண்ணி குடிக்கலாம். ஸோ ரொம்ப நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு ஜூஸ். அதுவும் இந்த சம்மருக்கு எல்லோரும் கண்டிப்பாக குடிக்க வேண்டிய ஒரு ஜூஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, தண்ணி நிறைந்த சாப்பாடு. நான் மன்ஹாக்கு வந்துட்டு ஹெல்த் அட்வைஸ் எடுக்கும்போது ஸோ டாக்டர் நிறைய சொன்ன விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக தண்ணி சாப்பாடு, வாட்டரிங் குடிங்க. அடுத்தது இந்த மதர்ஸ் டே கொண்டாடிட்டு இருந்த நேற்று கொண்டாடின அத்தனை மதர்ஸ்களுக்குமே வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன். எங்கள் ஐசிடிஸ் சேனல் சார்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.